கோதுமை மாவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை எடுத்துருக்கிறேன். முதல்ல நம்ம கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு அடிகனமான கடாயில் இந்த கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு எப்படி வறுப்பட்டதுன்னு தெரியும் கேட்டிங்கன்னா, இப்போ வறுக்கும் போதே மாவு பாருங்கள் இந்த தன்மையில் இருக்குது. வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் உதிரி உதிரியாக வரும். அதை போல் வர்ற வரைக்கும் வறுக்கணும். மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக வறுபட்டு வரும். அது வரைக்கும் நம்ம மாவை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பக்குவமாக வறுபட்டு வந்திருக்குது. ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுமே எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நம்ம சீரகம் கூட இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கோதுமை மாவை இதில் சேர்த்துடலாம். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா லேசாக ஒரு மிதமான சூடு இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தகுந்தப்போல் உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுணும். அரிசி மாவு, எள்ளு, கோதுமை வறுத்து விட்ட கோதுமை மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்த்து பூரி மாவுக்கு பிசைகிற போல் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சப்பாத்தி மாவுக்கு போல் கொஞ்சம் சாஃப்டாக வர்ற போல் இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம முறுக்கு புழியும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். முறுக்கும் பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்து வச்சு 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். அது வரைக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நான் இந்த பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். முறுக்கச்சில் இதை போல் ஒரு அச்சு சேர்த்துருக்கிறேன். அச்சு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். புழியும் போது பார்த்திங்கன்னா லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து தான் புழியணும். நம்ம கோதுமை மாவில் செய்கிற முறுக்குன்றதால கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. மாவு லேசாக ஒரு அழுத்தம் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு புழியறது கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் இலகுவாக மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது. இப்போ நான் இந்த அளவுக்கு நமக்கு தேவையான சைஸில் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து சுட்டு எடுக்கணும். நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறோம் இல்லையா, இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து இது வேக வச்சு எடுத்துடலாம். சீக்கிரமாக வெந்து வந்துடும், டக்குன்னு எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி வந்தது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வெளியே எடுத்துடலாம்.